வானொலியின் சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இரவு நேரத்தில் நித்திய வெளிச்சம், காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அந்த வேளையில் இணைந்திருங்கள். இந்த வேளையிலும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்று 23ஆம் தேதி 4ஆம் மாதம், 23ஆம் தேதி சித்திரை மாதம், 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமேன். 1 சாமுவேல் 16:7 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 6:7, பிரசங்கு 2, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 19வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்திலே நான் ஒரு மூவியை பார்த்தேன். அந்த உங்களுக்கு வசதி இருந்தால் பாருங்கள். த ஹோப் என்ற அந்த மூவி தமிழிலும் ஆங்கிலத்திலும் சப்டைட்டிலோடு வருகிறது. த ஹோப் என்ற ஒரு மூவி, அருமையான படம். பாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நேற்றைய நாளிலே நான் ஒரு சாட்சியை பார்த்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சவுதி அரேபியாவிலே மிகப்பெரிய குடும்பம், பெரிய பிஸ்னஸ், மேக்னெட் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஏக்கராக ஒரு 100 ஏக்கரில் வீடுகள் கட்டி அவர்கள் பிஸ்னஸ். அது மட்டுமல்ல, பல்வேறு பிஸ்னஸ் குடும்பம். அவருடைய குடும்பத்திலே ஒரு பேரனை அவர்கள் பர்மிங்ஹாமுக்கு, லண்டனுக்கு படிக்க அனுப்பினார்கள். அவர் அங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது வக்கேஷனுக்கு அவரும் அவருடைய எகிப்து நண்பரும் நைஜீரியா நண்பரும் 3 பேருமாக சூடான் தேசத்துக்கு போனார்கள். சூடான் தேசத்துக்கு போய் அங்கு இருக்கின்ற பொழுது அந்த கேங் வந்து அவரை கிட்னாப் பண்ணி கொண்டு போய்விட்டது. மற்றவர்களை அடித்து கலைத்து விட்டு இவரை கொண்டு போனார்கள். இவர் கிட்டத்தட்ட பில்லியனர் என்று சொல்லலாம். அவருடைய தகப்பன் குடும்பம் எல்லாம் 100 பில்லியனுக்கு அவர்கள் சொத்துள்ளவர்கள். அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பாவித்து அந்த நாட்டில் உள்ள போலீஸ், CIA, மற்றது எல்லாவித செக்யூரிட்டி எல்லாரையும் கொண்டு அவரை தேடிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்குள்ள எம்பசி கூட தேடுதல் நடத்தினார்கள். கண்டுபிடிக்க முடியவில்லை. 2 வாரங்கள் கடந்து விட்டது. அவருடைய எந்த தகவலும் இல்லை. அவர்கள் நினைத்தார்கள் கிட்னாப் பண்ணி ரேன்சம் கேட்க போகிறார். எந்தவித காரியமும் இல்லை. என்ன நடந்தது? அவருடைய வீட்டிலே, அவருடைய மாளிகை, வீடெல்லாம் மாளிகை என்று சொல்லலாம், அந்த மாளிகையிலே ஒரு உகாண்டாவை சேர்ந்த ஒரு சிறு பெண் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார். வேலைக்காரியாக 5 வருடமாக வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அவர்களுடைய துன்பத்தை, துயரத்தை பார்த்து அவர்கள் கிட்டத்தட்ட 5-6 நாடுகளில் உள்ள மஸ்குக்கு அவர்கள் ஃபண்ட் கொடுத்து அதை நடத்துகிறவர்கள், பெரிய அவருடைய முஸ்லீம் ஃபேமிலி எல்லா நாடுகளுக்கும் உதவி செய்கிறவர்கள். எல்லா இடமும் அவர்கள் அறிவித்து எல்லோரும் ஜெபித்தார்கள். எந்தவித காரியமும் இல்லை. 2 வாரம் அந்த சிறுபெண் பார்த்துவிட்டு இவர்களோடு பேச போனால் அவர்களுக்கு தெரியும் முஸ்லீம் வீடு, அங்கே போய் பேச முடியாது. ஆனாலும் அவள் தைரியத்தை, கர்த்தர் கொடுத்த தைரியத்திலே, கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டிலே அவள் போய் அவருடன் ஒரு ஃபேமிலியுடன் பேசினார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடன் பேசுகின்ற பொழுது அவர்கள் சற்று கேட்பதாக இருந்தார்கள். அப்பொழுது அவள் பாக்கெட்டில் இருந்த சிறு பைபிளை எடுத்து யோவான் பவுல் அவர்கள் கட்டி வைத்திருந்த பொழுது விடுதலை ஆக்கின அந்த காரியங்களை எடுத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபித்த அந்த நேரத்திலே அவன் விடுதலையாக்கப்பட்டான். ஆம்,
அந்த நாட்டிலே உள்ள அந்த அவனை ஒரு ஒரு சின்ன ரூமிலே பூட்டி சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்தார்கள். சாப்பாடு கொடுப்பதும் குறைவு அப்படியாக. ஆனால் அந்த இடத்திலே கத்தர் வழிபட்டார். கத்தர் வழிபட்டு எப்படி பவுலையும் சீலாவையும் விடுதலை ஆக்கினார், எப்படி யோவான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான், அதே போல அவனுடைய சங்கிலிகளை அறுத்து அவர் கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் வழிபட்டு அவரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த அந்த கிராமத்தை விட்டு டவுனுக்கு கூட்டி வந்து விட்டுட்டு போய்விட்டார். அந்த வேளையிலே அவர்கள் அங்குள்ள அவர் ரோட்டிலே அநாதவராய் நிற்கின்ற பொழுது போலீஸ் அவரை பிடித்து விசாரித்த பொழுது அவருக்கு தெரிந்தது அவருடைய வீட்டு நம்பரை கொடுத்த பொழுது அவர்கள் அந்த அந்த இடத்தை அவர்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்கள் ஒரு பிளேனில் போய் அவரை கூட்டியிருந்தார்கள். அவர் கொடுத்த சாட்சியின் மூலம் அந்த குடும்பம் முழுக்க ரட்சிக்கப்பட்டது. அந்த சிறு பெண் கொடுத்த சாட்சியின் மூலம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு, அது மட்டுமல்ல சவுதி அரேபியாவிலே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆனபடியால் சொத்து எல்லாவற்றையும் விற்றுவிட்டு துபாய்க்கு போய்விட்டார்கள். அங்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்படியாக கர்த்தர் எப்படி அந்த காலத்திலே சங்கிலி அறுத்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல் இந்த மகனையும் விடுதலை ஆக்கி அந்த குடும்பத்தையும் ரட்சித்தார். அருமையான சாட்சி. நீங்கள் போய் பார்ப்பீர்கள். அல் சாடி என்ற அந்த குடும்பத்தின் சாட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வயலை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த சாட்சியை விசேடமாக பார்க்கின்ற பொழுது மிகவும் மைக்கூச்சரியும். அப்படியாக கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். நன்றிகளே. இந்த வயலை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நிறைவு ஜெபங்களை சௌரி ஏமி புஷ்பராஜா எடுத்து வருவார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வேயிலிருந்தும் சௌரி வினு அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகாலை காலை மதியம் மாலை இரவு வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்கள் புறப்படுப்பார்கள். நாங்கள் இந்த காரியங்களை உங்களுக்கு எடுத்து வந்த காரணம் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. அதே வேளையில் இந்த சகோதரி நகோமி அவர்கள் டொரண்டோவிலே மிகப்பெரிய ஒரு ஆலயம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அப்படியாக அது மட்டுமல்ல, அவருடைய பிஸ்னஸில் உயர்த்தி இருக்கிறார்கள். அவருடைய வீட்டை நீங்கள் போய் பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய வீடு. வளவு மட்டும் ஒரு 3-4 ஏக்கர். அதிலே முழுக்க அவர்கள் இந்த காரியங்களை செய்கின்ற பொழுதும் அவருடைய வீட்டுக்கு பின்னுக்கு அவர்கள் திராட்சை தோட்டம் எல்லா மரக்கரைகளும் வைத்து இவ்வளவு பிஸிக்குள்ளேயும் அவர்கள் அந்த தோட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் 2-3 மாதத்தில் அனுப்புவேன். எல்லா வித மரக்கரைகளையும் வைத்து கிட்டத்தட்ட அவர் டிராக்டர் தான் வேண்டி வச்சு உழுது காரியங்களை செய்கிறார். அப்படியாக உயர்த்தி இருக்கிறார் கர்த்தர். அதிகால வேளையிலே கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் உயர்த்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய குடும்பத்தையும் அவர் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உற்சாகமாய் இந்த இடத்திலே ஜெபிக்க வந்த உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் கை வைத்து ஜெபித்தலை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். ஏனென்றால் இந்த தலைமையில் கை வைக்கிறது இந்த நாளிலே சில காரியங்கள் சர்ச்சைக்குரியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது அங்கு மூல மொழியிலே சமாக் என்று சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. அங்கு ஆபகுக் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசினது,
அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் தான் கிரிய செய்கிறவர், ஆனால் அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதிலே பாருங்கள், அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கிரணங்கள் என்றால் என்னென்று சொல்லி கண்டால் தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக வெளிச்சம் என்றுதான் அர்த்தம் கொள்ளும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தெய்வீக வெளிச்சம் அங்கு தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது, அது பராக்கிரமம் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல திருச்சபைகள்ல சரி, எங்கேயும் சரி, நாங்க ஜெபம் பண்ணும் போது ஒருவர் இன்னொருவருக்கு நாங்க ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கு முறைகள் வித்தியாசமா இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதிலே எது பிழை எது சரி என்று நாங்கள் இந்த நாட்களில் நிதானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காரியங்கள் அநேகரை அங்கு தாக்கி கொண்டிருக்கிறது. அநேகரை பாருங்கள், நாங்க ஜெபிக்க ஒரு தேவ மனுஷன் இன்னொரு விசுவாசிக்கு ஜெபிக்கும் போது எப்படியான சூழ்நிலையிலே அங்கு ஜெபிக்கிறார்கள் என்பதும் அவருடைய மனநிலைமையிலே என்ன இருக்குது, அந்த நோக்கங்கள் என்ன என்பதை அங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே அங்கு ஜெபிச்ச உடனே பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைச்சு கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டது அல்ல. எங்களுடைய தேவனுடைய பிரகாசம் சூரியனை போல் இருக்கிறது. அந்த பிரகாசத்தில இருந்துதான் எந்த ஊழியரோ ஊழியக்காரோ யாருக்கு ஜெபிச்சாலும் அந்த சூரிய பிரகாசத்தில இருந்துதான் ஜெபிக்க வேண்டும். இப்ப ஜெபிக்கும் போது கை வைக்கும் போது சில பேர் தலையில கை வைக்க மாட்டார்கள். ஆனா தலையிலும் பாத்திலும் கொஞ்சம் உயரமாய் வைத்து ஜெபம் பண்ணுவார்கள். ஏனென்று கண்டால் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த மத்தியஸ்தர், அவர் கிரிய நடப்பிக்க வேணும், நான் அல்ல, நான் ஒரு பாத்திரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேணும் என்று சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுவார்கள். ஆனா எங்கள் ஜெர்மனியர் அப்படி அல்ல. ஜெர்மனியர் நீ நானும் சகோதரர் என்று சொல்லி தோல் மூட்டிலே கைய வைத்து தான் ஜெபிப்பார்கள், தலையிலே தொடமாட்டார்கள். இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த கிரணம் என்பது தேவனுடைய தெய்வீக வெளிச்சம். அந்த கிரணத்தை தான் நாங்கள் மற்றவர்கள் மேல செலுத்த வேணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த வரும்போது அங்கு ஆசாரியர்கள் அந்த ஆட்டை கொண்டு வருவார்கள். ஆசாரியர்கள் அந்த ஆட்டின் தலைமையிலே அங்கு கை வைப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கை வைக்கிற காரியத்திலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டும். அதே நேரம் தேவனுடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கை வைக்கும் போது எங்களுடைய கையிலிருந்து தேவனுடைய வல்லமை அந்த விசுவாசிகளுக்குள்ளேயோ அல்லது மற்றவர்களுக்குள்ளேயோ கடந்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கை வைத்தலாய் இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் யோசேப்பு தன் 2 பிள்ளைகளையும் யாக்கோபின் இடத்திலே கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவர்கள் மேல் கை வைத்து ஆசீர்வதித்து செபிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படியாய் அந்த ஆசீர்வாதத்தை கடத்துவாரோ அப்படியே நாங்களும் கடத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் வீட்டிலே நாங்கள் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எண்ணெய் வைத்து, என்னுடைய கணவன் எண்ணெய் வைத்து என் பிள்ளைகளுக்கு ஜெபிப்பார். ஏனென்றால் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும். அதே நேரம் தகப்பன் இல்லாவிட்டால் நானாய் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எண்ணெய் வைத்து ஜெபம் பண்ணுவது கடமை. ஏனென்றால் அது சின்ன பிள்ளையில இருந்து 5 வயதுல இருந்து நாங்கள் முழங்கால் முடக்க பழக்கி எண்ணெய் வைத்து ஜெபிக்க பழக்கினோம். இன்றைக்கு எங்க இருந்தாலும் 1ஆம் தேதியிலே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார்கள். ஏனென்றால் அந்த அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை நாங்க பெற்று வாழ வரும் என்று சொல்லி, அதே போல தான் நாங்கள் இந்திய நாட்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்க பெற வேண்டும். விவகாரங்கள் நாங்கள் எதுவா இருந்தாலும் தேவன் தான் மறைமுகமாய் பராக்கிரமம் செய்கிறவர் என்பதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தரானவரை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் எங்களுடைய காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கை வைத்து செபிக்க வேண்டும். அதே நேரம்
திருச்சபையில இருக்கிற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த இருதயத்திலே நல் மனதோடு நன்மையான காரியத்தோடு முதன்மையான காரியத்தோடு செய்யும் போது அது ஆசீர்வாதமாய் இருக்கு. இன்றைக்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் குணமாக வேண்டும். ஆனால் குணமாகாததுக்கு காரணம் நம் ஜெபிக்கிற நம்மில தான் சில பிழைகள் இருக்குது என்பதை நாங்க உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அதுக்குரிய வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சபைகளிலே துதிகளும் துதியினால் நிறைந்தால்தான் பிரகாசமான சூரிய பிரகாசம் அந்த சபையிலே இறங்கும். அங்கு அந்த தேவனுடைய கரத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளின் கரத்தில் இருந்து அந்த கிரணமாகிய தெய்வீக வெளிச்சம் அங்கு வெளிப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கிரணம் என்ற சொல்லு வெளிச்சத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே அங்கு அந்த பராக்கிரமம் மறைந்திருக்கிற அந்த பராக்கிரமம் இந்திய நாட்களிலே அங்கு மறைந்து கொண்டு போகிறதே தவிர மற்றவர்கள் அதை பார்த்து அதிசயித்து ஓ இது ஆண்டவற்ற காரியம்தான் என்று சொல்லி அங்கு செயல்படுறதுக்கு இன்றைக்கு காரணம் இல்லாம இருக்கிறது. ஆகவே இந்த திருச்சபை மக்கள் மத்தியிலே துதியினால் நிரப்பப்படவும் அங்கு சூரிய பிரகாசம் உண்டாகவும் கர்த்தர் உதவி செய்யணும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளிலேயும் நாங்கள் உம்மை துதிக்க உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தின் பின்பாக நாங்கள் கை வைத்து ஜபிக்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜபிக்க அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நீர் அந்த வைக்கிற மக்கள் மேல நீர் அந்த இடத்துல இறங்கி நீர் அற்புதத்தை செய்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய கட்டளையின்படி ஊழியக்காரராகிய ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய அபிஷேகத்துல நிறைந்து நாங்கள் ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அந்த இடத்துல நீர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்குத்தான் நாங்கள் துதி கன மகிமை எல்லா அற்புதங்களும் நீர் செய்கிறீர். அந்த பாஸ்டரோடாக அந்த ஊழியக்காரரோடாக இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அபிஷேகத்தில நிறைந்த பின்பு நாங்கள் ஜபிக்க போக வேண்டும். உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் அந்த இடத்துல அற்புதங்களை பார்க்க முடியாது. எங்களை நாங்கள் உபவாசத்தினூடாக ஜெபத்தினூடாக உம்மை வேத வாசிப்புகளுக்கூடாக உம்மை அறிகிற அறிவுக்கூடாக அந்த அபிஷேகம் எங்களுக்கு அதிகரிக்கிறது. அந்த அபிஷேகத்துல இயேசுவால் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் ஜபிக்கும் பொழுது அவரால மனதுருகாமல் இருக்க முடியாது. ஆண்டவரே, ஜபிக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்துல நிறைந்து அந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அந்த வீட்டில இருந்து வேதாகமத்தை படித்து ஜெபித்து துதித்து அவர்கள் அந்த சபைகளுக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் அபிஷேகம் நிறைந்திருக்கும். அந்த அட்மாஸ்பியர் பரலோகமாக அந்த பரலோகத்தை போல அந்த அட்மாஸ்பியர் மாறுகிறது. அந்த இடத்துல யாரு வந்தாலும் அவர்கள் அந்த பிரசன்ஸை உணரக்கூடியவர்களாக அந்த நேரத்துல ஜபிக்கும் பொழுது அற்புதங்கள் இலகுவாக உமக்கு அது லேசான காரியம். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுதாரரும் அல்ல. ஆவியானவரே, சர்ப்பங்களை துரத்துவீர்கள். விசுவாசம் உள்ளவர்கள் ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசுகள் அகன்றுதான் போக வேண்டும். அபிஷேகம் நிறைந்த இடத்துல பிசாசு கட்டப்பட்டு தான் போகும், சங்கிலிகள் உடைந்துதான் போகும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு ஒவ்வொரு ஊழியக்காரனும்
புறப்பட்டு போய் உம்முடைய சுவிசேஷத்தை செய்ய நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வல்லமையினால் நிறைந்தது போல எங்களை நிறைந்திருக்கிறேன். அந்த வல்லமையை நாங்கள் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சாட்சிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமான சாட்சிகளை இந்த இந்திய வெளிச்ச சங்கமம் ஊடாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கு செய்ய நீர் உதவி செய்யும்படியாக அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து மலைமேலுள்ள பட்டணமாக மாற்றி வச்சிருக்கிற கிருபைக்காக பங்கு பிள்ளைகளுக்காக பெரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவது போல அபிஷேகத்தை கொடுத்து அந்த ஒவ்வொரு மாசமும் செய்வது போல ஒவ்வொரு குடும்பங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை அவர்களை எண்ணெய் பூசி அவர்களை அபிஷேகித்து ஒவ்வொரு மாசத்திலேயும் ஒவ்வொரு நாட்களிலேயும் அனுப்பி அந்த பிள்ளைகள் உம்முடைய வசனத்துக்கு கீழ்பட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர் விசுவாசிகள் வீட்டிலே ஒரு அற்புதத்தை காண சிஸ்டர் குடும்பத்தோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியக்காரிகளை இந்த கடைசி நாட்களில நீர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களோடு அவருடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிற தேவன். அவருடைய பாதங்கள் அவ்வளவு அழகானவை என்ற தேவன். ஆண்டவரே, உற்சாகமாக ஊழியம் செய்ய கலப்பையில் கை வைத்துட்டோம், மீண்டும் திரும்பி பார்க்க மாட்டோம் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு ஊழியக்காரரும் கிரியை செய்ய நீர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுதான் ஒரே வழி. இந்த மதங்களினுடைய தெய்வங்களால் அற்புதங்கள் செய்ய முடியாது. முஸ்லிம் தெய்வங்களினால, இந்து தெய்வங்களினால, இப்படியான மனித வணக்கங்கள் மனிதனால கைவேலையினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களினால எது நன்மையான ஈவுகளை செய்ய முடியாது. உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அந்த அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய கிறிஸ்தவர் இவர்கள் தான் உண்மையான தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தவராகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அங்கு சூரிய பிரகாசத்தை போல உங்கள் கரத்தில் இருந்து அந்த கிரணங்கள் வீச கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். Thank you sister. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிறிய சாட்சியோடு நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று எனக்கு ஒரு பெரிதான ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டது. இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருந்தார். என் மகண்ட கார்ல நான் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு மீட்டிங்கு போயிருந்தார். ஒரு 2 hours அப்படி 3 hours டிரைவிங்ல அவர் எந்த கார்கிட்ட விட்டுட்டு நான் வெளியில வரும் பொழுது என் போன் அவரோட கார்ல விட்டுட்டு அவரை எனக்கு திருப்பி கூப்பிட முடியல. ஆனா நான் சிக்கலாயிட்டேன். நான் நடு ரோட்ல நின்ட்டேன். என்னன்னா எனக்கு என் கதவை துறக்க முடியல எந்த கார்ல இருந்து. அப்ப நான் வெளியில ஒரு 4 hours நின்று கொண்டிருந்தேன். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறபடியா நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா அற்புதமாக நான் வெளியில 4 hours மேலாக்க குளிர் மழையின் இது இருந்தாலும் நான் அதுல நின்று கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு யாருன்னு தெரியா ஒரு ஆள் ஏஞ்சல்ஸ் மாதிரி எனக்கு சொன்னாங்க, ஏன் இந்த இப்படி வெயில் இந்த காரை லாக் பண்ணி போட்டேன், ஒரு தடவையும் கூப்பிட முடியாது, எனக்கு உள்ளுக்கு எந்த காருக்குள்ள போக முடியாம நின்று கொண்டிருக்கேன், என்ன செய்ய. அப்ப நான் கேப் கூப்பிடுறதுக்கும் எனக்கு போன் இல்ல கையில.
அந்த பிசாசானவன் நான் இயேசு நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். 4 5 இருந்தாலும் எனக்கு ஒரு தீங்கும் அணுகாத வண்ணமாக கர்த்தர் என்னை வீட்டை கொண்டு சேர்த்து ஏமே வந்து கதவை துறந்து நான் கீயை உள்ளுக்குள்ள லாக் பண்ணி போட்டுட்டேன். இருந்தாலும் வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வர்றதுக்கிடையில போனையும் விட்டுட்டேன். வெளியில இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு தீமையும் இல்லாம காத்தபடியா நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். அப்பா பிரதர் லெஸ்லி சொன்ன சாட்சிகளையும் நீங்க உண்மையில தேவன், வல்லமேல் நிறைந்த தேவன், அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன். அப்பா இந்த காலை நேரம் நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அப்பா நீங்க எங்களை கண்ணும் மணியும் போல காத்து வருகிற மகா பெரிதான கரங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா நாங்க ஜீவனுள்ள தகப்பனை நாங்க ஆவியோட உண்மையோட ஜெபிக்கும் பொழுது என்ன விதமான ஆபத்தான நேரங்கள் வந்தாலும் நீங்க எங்களுக்கு அந்த நேரங்களை பலனை சத்துவத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். இந்த கடைசி காலத்துல அப்பா நாங்க உங்கள் மேல வாஞ்சியா இருப்பதற்கு நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உங்களை வாஞ்சிப்பதற்கு ஆண்டவரே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய பரிசுத்தமான அந்த வாஞ்சை உள்ள ஜெப ஆவியை அபிஷேகத்தை கொடுத்து யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த தீமையை எங்களுக்கு வந்தாலும் யாவற்றை நன்மையாக்கி செய்து முடிக்கிற தகப்பனே எமக்கு நன்றி. உன்னதமான மறைவில எங்களை உங்களுடைய நிழலில் தங்குவதற்கு எங்களை தெரிந்தெடுத்த உங்களுடைய அன்பு காண்டி நன்றி. இன்னும் அதிகமாக எங்களை உங்களோட பலனுக்குள்ள வழி நடத்தி காத்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டுக்களை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நல்ல சாட்சி கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர் நீங்கள் வெளியால நிக்கிற மட்டும் இந்த கர்த்தர் உங்களோடு கூட வெளியால நின்றிருக்கிறார். ஆமேன் ஆமேன். நீங்கள் தேவனுடைய மகிமையும் மகத்துவமும் எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே நிரப்பப்பட சபைகள், ஆராதனைகள்ல தேவனுடைய மகிமைகள், நாடுகளிலே தேவனுடைய மகிமைகள், மகத்துவங்கள் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி. ஜெபத்தி முடிச்சு போக சொல்லுங்க. நான் ஜெபித்து முடிச்சிட்டேன். யாரையும் ஆசீர்வதித்து எனக்கு நேரம் ஆச்சுட்டு இப்ப தேங்க்யூ. சாட்சியோட முடிச்சு ஜெபிச்சுட்டேன். நன்றி. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் எங்களுக்கு தேசத்துக்காக இலங்கை தேசம் எங்கிலும் சுவிசேஷம் பரப்பப்பட, எல்லாம் காதுகளும் கேட்கப்பட, அவர்கள் சிந்தனையிலே அது தொடப்பட ஆவியானவர் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பராக்கிரமம் இந்த நாட்கள் இலங்கை தேச மக்கள் மத்தியில இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இதாவே அப்பா, ஏதாவது நான் அறியாமல் இவ்வளவு நேரத்துக்குள்ளையும் செய்திருந்தாப்பா, ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து தந்தையப்பா, என்னை மன்னிட்டு கடைசி தேறீங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இதாவே இந்த தேசம் முழுவதும் அப்பா, இலங்கை தேசத்தை அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இலங்கை தேசத்திலே அப்பா 25 மாவட்டங்கள்லயும் அப்பா தகப்பனே அப்பா எங்கெங்கே இருக்கின்றார்களோ அத்தனை இனங்கள் மீதும் அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் வரணும் அப்பா. அவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, தகப்பனே அப்பா, இன்னுமே அப்பா அறிவிக்கப்படாத தேசங்களுக்கு, அறிவிக்கப்படாத மாவட்டங்கள், அறிவிக்கப்படாத கிராமங்களுக்கு அப்பா ஊழியக்காரர்கள் அப்பா அந்த இடங்களுக்கு சென்று அப்பா ஜனங்களுக்கு அறிவிக்கப்படாம நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. இயேசு என்றால் யார் என்று கேட்கத்தக்கதாக அப்பா இருக்கின்ற ஜனங்களுக்கு அப்பா அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா அந்த இடங்களுக்கு அப்பா அனுப்பி வையுங்கப்பா.
தந்தையப்பா. ஆண்டவரே, இந்த இனங்கள் அறிந்து அறியாமல் இருக்கிறார்கள் அப்பா. ஆரென்று கேட்கிறார்கள் என் தந்தையப்பா, வியப்புடன் கேட்கிறார்கள் அப்பா. தகப்பனே, இந்த இனங்கள் மீனப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. விரைந்து சென்று அப்பா தகப்பனே, ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது. 25 மாவட்டங்களும் அப்பா, மூலைகள், முடுக்குகள், காடுகள், தேசங்கள் எல்லாத்திலும் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. இவர்களுக்கு வார்த்தைகள் சென்றடையும்படியாக தெரிவிக்கிற ஆண்டவரே அப்பா. தந்தையே, ஒவ்வொருவர் மீதும் அப்பா நீங்கள் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. இவர்கள் இருக்கிற இடங்கள்ல அப்பா இருந்து கூப்பிட கிருபை செய்யுங்கப்பா. வெப்ப நிலையிலே அப்பா வெயில் வருகிறது என்று உங்கள் ஏசப்பா ஒருவர் தான் உண்மையான கடவுள் என்றப்பா நான் இருக்கின்ற ஏரியாவிலே ஜனங்கள் சொல்லியப்பா மர நினைவிலே வந்து இருக்கின்றார்கள் என் தந்தையப்பா. அதே போல அப்பா ஒவ்வொரு கிராமங்களிலும் அப்பா, ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா இப்படி தகப்பனே அப்பாவின் பிள்ளைகள் இருக்கிற இடங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகரும் அப்பா திரண்டு வந்தப்பா அப்பாவின் பாதத்தை தொழுது கொண்ட அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு மாசம் அப்பா என்ன 8 ஆத்துமாக்களை அப்பா என் ஆலயத்துக்கு நான் கொண்டு செல்லுவேன் அப்பா தகப்பனே அப்பா. அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அப்பா தந்தையே அப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பாவின் பாதத்தில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா ஒவ்வொரு மாசம் ஒரு ஆத்துமாக்களை ஆவதப்பா ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பா. அப்பா நீங்கள் ஆத்மா தியாகத்தை ஊற்றுங்கப்பா என் தந்தையப்பா. தந்தையே, இப்படி அப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும் அப்பா. அறியாதவர்களுக்கு அப்பா அவர்களுக்கு சொல்ல கிருபை செய்யுங்க அப்பா தந்தையப்பா. தந்தையப்பா அனைத்து பேரும் அப்பா இளைஞர் அப்பா சிறு குழந்தைகள் அநாத பிள்ளைகள் அப்பா எல்லா இடத்துக்கும் சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனை இருக்கிற ஏழைகளுக்கு கூட அப்பா அவர்களுக்கு சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. அனைத்து இடங்களுக்கும் அப்பா சென்று அப்பா அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்கள் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்ற கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நீங்கள் அப்படியே செய்ய போறதற்காய் நன்றி அப்பா. அனைத்து தேசங்களிலும் அப்பா தகப்பனே அப்பா ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றுவதற்காய் நன்றி அப்பா. 25 மாவட்டங்களும் அப்பா முக்கியமாக வாலிப பிள்ளைகள் அப்பா ஸ்கூல் மாணவர்கள் மத்தியிலே அப்பா வார்த்தைகள் விதைக்கப்படணும் அப்பா. அவர்களுக்கு ஜனங்களுக்கு அப்பா பைபிள் வார்த்தைகள் சென்றடைய கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே அப்பா நீங்கள் அப்படியே செய்ய போறதற்காய் நன்றி தந்தை. நன்றி அப்பா. வானொலி அப்பா உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனேப்பா சாட்சியை கேட்டனப்பா தந்தையப்பா. அப்பா எந்த இடத்துக்கு சென்றாலும் அப்பா நீங்கள் அப்பா அப்பா கூட இருக்கிற தேவாதி தேவன் அப்பா தகப்பனேப்பா. இதே போலப்பா என்னையும் பாதுகாத்தீங்களப்பா. அப்பா தகப்பனே, 1 மீட்டர் கூட இல்லாமல் அப்பா உங்கள் பிள்ளையும் அப்பா நீங்கள் பாதுகாத்த நீங்களப்பா. நான் இல்லை என்று சொல்லி கண்ணை மூடி நிற்கும் போது அப்பா ஒரு நொட்டி பொழுதுல அப்பா எந்த உயிரை நீங்கள் பாதுகாத்த தேவாதி தேவன் நீங்களப்பா. அப்பா நாங்க எங்கு சென்றாலும் அப்பா கூட இருக்கிறீங்களப்பா. எதற்குமே பயப்பட மாட்டேன் அப்பா. என் அப்பா ஒரு நொட்டியில ஒரு செகண்ட்ல அப்பா ஒரு உயிரை பாதுகாக்கிறேன் தேவாதி தேவன் அப்பா. அப்பாவுக்காக ஓடுகின்றதற்காக இந்த ஆத்மாக்கள் ஒரு ஆத்மாவுடைய அழியக்கூடாதப்பா. எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும் அப்பா. அதற்காக அப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களே தந்தை. அதற்காக இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி அப்பா கோடான கோடி நன்றி சொல்றேன் அப்பா. தந்தையப்பா இதை சாட்சியை சொல்லும் சொல்ல வருவாப்பா. அனைவரும் உலகம் எல்லாம் அறியணும் அப்பா. தகப்பரை 2 பஸ்ஸுக்கு நடுகிலே ஒரு 1 மீட்டர் இடைவெளி கூட இல்லையப்பா. அந்த இடத்திலே அப்பா என் உயிரை நீங்கள் பாதுகாத்த தேவன் அப்பா. அனைத்து இனங்களும் நான் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனாலும் ஓடி வந்து பார்க்கும் போது அப்படியே நிக்கிறேன் அப்பா. அவ்வளவு ஜனத்தின் மத்தியிலே ஏசப்பா என்ற பெரிய குரலை சத்தமிட்டு கத்தும் போது அப்பா இந்த உயிரை பாதுகாத்து தேவாதி தேவன் அப்பா. இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இந்த சாட்சியை பயந்து கொண்டப்பா என் ஜெபத்தை அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா ஜெபத்தை முடிக்கிறேன் அப்பா. நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தன்னுடைய மறைவிலே மறைத்து காத்து கொண்டார். அதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வினோ ஜெபிக்க முடியுமா? ஓகே. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக அவர்கள் பாதுகாப்புகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா,
இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களை ஜெபிக்க வைக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனை காத்து எங்களை ஒவ்வொருவரையும் ஜீவனோடு எழுப்பி நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவலங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள் ஆண்டவரே. அப்பா, இந்த சகோதரி கூறியது போல கத்தாவே, எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா தகப்பனே என்று நாங்கள் கூப்பிடுகிற வேளையில் உங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துகிற தயவிற்காக, அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்பா நீங்கள் காத்து வருத்தீங்களே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த சங்கம வானொலி அப்பா எல்லா தேசங்களிலும் அப்பா உம்முடைய நாமத்தை பரப்புவதற்காக, உம்முடைய நாமத்தை அறிக்கை இடுகிறதுக்காக ஒலிக்கப்படுகிறதின் தகப்பனே கத்தாவே, ஆவியானவரே, இந்த வானொலியை எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பவனே, அவர்களின் இதயத்தை நீங்கள் தொட்டு ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் அப்பா தேவன் நீரே என்று சொல்லி, ஒரே தேவன் நீரே என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அவர்கள் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றி அமைக்க போவதற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, அப்பா நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அப்பா கத்தாவே, நீங்கள் எங்களுக்கு அப்பா சுகத்தை தந்து, பலத்தை தந்து, பாதுகாப்பை தந்து, சந்தோஷமாக வழி நடத்துகிறீங்களே ஆண்டவரே கத்தாவே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இன்றைய காலங்களில் என் தகப்பனே வீடுகளில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் அப்பா கத்தாவே, அப்பா நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நோய்களினால் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல் அப்பா கத்தாவே என்ன செய்வோம் நாளைக்கு என்று அப்பா கத்தாவே வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட்டால் எல்லாம் ஆகுமாண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அறியாண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று அவர்கள் உணரும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் எங்கோ அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இப்படியாக அலைந்து திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சங்கம வானொலி அப்பா வார்த்தையின் ஊடாக பேசட்டும் ஆண்டவரே. ஜெபங்களின் ஊடாக இந்த ஜெபங்கள் இருதயங்களை தொடட்டும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த சகோதரன் அப்பா இந்த ஒலி பிறப்புக்கிற இந்த சங்கம வானொலி ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக இந்த வானொலி நடக்கிறதே ஆண்டவரே. தேவனே, இவற்றை ஆண்டவரை பெற்று கொண்டு இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே தாங்களும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக உலகம் எங்கும் சுத்தி திரிந்து சுவிசேஷம் சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. என் தேவனே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஆம் தேவனே கத்தாவே, இந்த நாளிலும் தேவனே இஷ்டவேலுக்காக வருகிறேன் ஐயா. இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கத்தாவே, ஆம் தேவனே, நீங்கள் உறங்காமல் தூங்காமல் அப்பா நீங்கள் விழித்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. தேவனே கத்தாவே, ஆனாலும் என் தேவனே அப்பா மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் கூவி அழைத்து எங்கள் ஜெபங்களை உம்மிடம் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, இந்த இஷ்டவேலில் நடக்கிற ஒவ்வொரு அநியாயம் அட்டூழியங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அது உம்முடைய இடம் ஆண்டவரே. அப்பா பூமியில் இருக்கிற சகல இடங்களும் உமக்குரியவைதான் அப்பா. ஆமாண்டவரே, அந்த இடத்தில் நீங்கள்
நீங்கள் அசைவாடி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. அந்த இடத்திலே நீங்கள் திரிந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அந்த இடத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அதிகாரிகள் மத்தியில் ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, அயல் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இந்த நாடுகளில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஞானத்தையும் கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அப்பா இந்த சாட்சியினூடாக, இந்த சகோதரன் சொன்ன சாட்சியினூடாக நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியும்படியாக, உம்முடைய நாமத்தினாலே சுகம் பெறும்படியாக, உம்முடைய நாமத்தினாலே குடும்பங்களில் சமாதானம் பெறும்படியாக ஏந்தவனே அவர்கள் இதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட ஆண்டவரே அவர்களுக்கு அனுக்கிரகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, உம்மை அறியாமல் ஆண்டவரே எத்தனையோ அப்பா பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அறியாத தெய்வங்களை நம்பி ஏமாந்து வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா எத்தனையோ மக்கள் அப்பா தங்களை இழந்து, தங்கள் பிள்ளைகளை இழந்து, தங்கள் செல்வங்களை இழந்து, சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஐயா. இப்படியான காரியங்கள் வராதபடி என் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடு, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு சுகம் பெற்று சமாதானம் பெற்று அப்பா நிறைவோடு சுவிச்சமாய் வாழ ஆண்டவரே. தேவனே, அவர்களுக்குள்ள அப்பா ஒரு ஒளியை கொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. தேவன் ஒருவரே என்று அறிக்கையிடவும் ஆண்டவரே. அவர்களுடைய நாவினூடாக அப்பா நீங்கள் அப்பா புறப்படுங்க ஆண்டவரே. நாவினூடாக பேசும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற பிள்ளைகளை ஒரு விசை மன்னித்து என்றவனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு நடக்க என் ஆவியானவரை நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, இந்த இஸ்ரவேலில் அப்பா நடக்கிற எல்லா தீங்கு நின்றும் விலக்கி காப்பேன் என்று சொன்னவரே கர்த்தாவே. எல்லா தீங்கு நின்றும் அந்த பிள்ளைகள், அந்த அதிகாரிகள் சகலவற்றையும் நீங்கள் விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. சகலவற்றிற்கு மேலானவரே, சகலவற்றையும் செய்கிற சர்வ வல்ல தேவனே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஆண்டவரே, வார்த்தைகள் வசனங்களை சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆம் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை அறிந்து ஆண்டவரே உம்மை விட்டு அவர்களும் விலகாதபடி, உம்மை கைவிடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் தேவனே நினைத்து கொள்ளும்படியாக ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால எங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய புதுப்பலன் எப்போதும் எங்களிடம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கிருபையின் தகப்பனே, எங்களை நீங்கள் எப்போதும் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனமகுமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் அரபிய தேசங்கள், யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த சர்மூஸ் என்ற அந்த நீரணிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த நீரணை தகராறு எதுவுமின்றி அங்கு திறக்கப்பட, மக்களுடைய அவஸ்தைகள், நாடுகளுடைய அவஸ்தைகள் எல்லாம் தீர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்து. அன்பும் கிருபையின் தந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை என்னுடைய பாதத்திலே வைக்கணும். தேவனே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களப்பா. அப்பா பிதாவே, வாக்கு மாறாதவரே, எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய பரிசுத்த நாமத்திலே அப்பா ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே நீங்கள் இருந்தப்பா. ஜெபத்துக்கு பால் கொடுக்கிறவரே நன்றி அப்பா.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. விசேஷமா ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே, இந்த ஹொர்முஸ் என்ற அந்த இடத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே, உங்களுக்கு லேசான காரியம் அப்பா பிதாவே. தேவனே, இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்க அப்பா பிதாவே. தேவனே, இந்த காரியத்துக்காக ஈடுபட்டு அமெரிக்கா, இஸ்ரேலோ, ஈரானோ, என் தேவனே, இந்த தேச தலைவருடைய இருதயத்தை நீங்கள் பேசுங்கப்பா பிதாவே. ஒரு நன்றி என் தேவனே. சுவஸ்தம் இவருடைய ஆயுதங்களினாலும் அல்லப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என் தேவனே. நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளை நிற்கும் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, அந்த தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த தடைகளை நீக்கி போடுற தேவனே, நீங்கள் முன் சொல்லுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக என் தேவனே. ஈரான் தேசம் எங்கும் அப்பா, அந்த கடல் பகுதி எங்கும் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. பிசாசால் நான் வெட்கப்பட்டு போவானாக. எல்லா ஆமானின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல் தேவனே பிதாவே, பாகாலின் ஆவியல் தேவனே இயேசு ராஜாவே, அஸ்ரோத்தின் ஆவியல், எசபேலின் ஆவியல், அந்தி கிறிஸ்துடைய ஆவியல், பலிசற்பத்துடைய ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. இந்த பாதி எங்குடைய பரிசுத்த ரத்தத்தை தளிக்கிறப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் வெளியேறுவதாக அந்த இடத்தை விட்டு இருந்தவனே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா பிதாவே, இதற்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, வழக்காளுங்க, நீதி செய்யுங்கப்பா. எல்லா தந்திரத்தின் ஆவியல், பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல் தேவனே இதில் ஈடுபட்டிருக்க தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே, நீங்கள் ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே ஒவ்வொரு காரியத்தை தேவனே நேர்த்தியாக செய்கிற தேவனப்பா பிதாவே. யுத்தம் பண்ண ஒரு நாள் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு நாள் உண்டு சொல்ல தேவனே. சமாதானத்தின் தேவனே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை இந்த ஈரான் மக்களுக்கு, ஈரான் தேச தலைவர்களுக்கு அப்பா, அமெரிக்கா, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுங்கப்பா இயேசு ராஜாவி. அவருடைய மனக்கண்களை திறவுங்கப்பா பிதாவி. தேவனே, சொற்பன மூலம், தரிசன மூலம் பேசுங்களப்பா இந்த மக்களோடு. ஓ உம்முடைய பிள்ளைகள் மூலம் பேசுங்கப்பா இந்த மக்களோடு. சிறப்பின் வாசல் என்ன ஜபங்களை கேட்கிற தேவனே, நீங்கள் பதில் கொடுங்களப்பா இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே தேவனே, வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியோட போராட்டம் சொன்னீங்களா அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கீங்களப்பா, வானத்திலும் பூமியிலும். அதற்காக நன்றி இயேசுவே. நன்றி என் தேவனே. சோஸ்திரம் அப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே, இந்த தடைகள் எல்லாம் உடைத்து போடுறதவன் நீங்கள் முன் சொல்லுங்களப்பா பிதாவே. இந்த பேச்சுவார்த்தைகள் என்ற காரியங்கள்ல நீங்கள் முன் சொல்லுங்கப்பா. தடைகளை நீக்குங்கப்பா. தந்திரங்கள், வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தைகள் விட்டு வெளியேறுவதாக. அந்த கிரியசர் ஆவியல், ஆமானின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக என் தேவனே. ஓ நன்றி அப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா தேவனே, இந்த ஹொர்முஸ் பகுதிக்கு தேவனே பிதாவே. நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. மனக்கண்களை திறவுங்க. நீதியின் தேவனே, நீதியை சரி கட்டுங்கள் அப்பா அந்த இடத்திலே. ஓ நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. நீதியை சரி கட்டும் வேளை வந்ததன் சொன்ன தேவனே, உம்முடைய நீதியை சரி கட்டும் அந்த பகுதியிலே ஈரான் தேசம் இயேசுவுக்காய் மாறுவதாக, ரட்சிக்கப்படுவதாக அனைவரும் என் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடி என் தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆவியை ஈரான் மக்கள் மீது, ஈரான் தேச தலைவர் மீது ஊற்றுங்க அப்பா. அன்பின் ஆவிய ஊற்றுங்க, ஐக்கியத்தின் ஆவிய ஊற்றுங்க, ஒருவனத்தின் ஆவிய ஊற்றுங்கப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி. அதே போல் அமெரிக்கா தேசத்தை பொறுப்படும், இஸ்ரேல் தேசத்தை பொறுப்படும் அப்பா. இந்த யுத்தங்களுக்கு காரணமா இருக்கிற தேவனே, இந்த தேசங்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே.
இவர்களுக்கு கண்டித்து உணர்த்துங்கள் அப்பா பிதாவே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. நன்றி. இஸ்ரவேல் மக்களை ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை கொடுங்க அப்பா. இந்தவனே பரிசுத்த ரத்தம் அப்பா இந்த ஜெருசலேம் மீது வீதிகள் முழுதும் ஐயா நீங்க சிந்தினீங்களே ராஜாவே. தேவனே இந்த ரத்தத்தாலே இந்த மக்களை கழுவுங்க பாவசாவ அக்கிரமங்களை. உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்களப்பா பிதாவே. யுத்தம் உங்களுடைய தேவனே, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. இந்த தேசங்கள் அனைத்து தேசங்களும் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் தேசம், மில்லிஸ் பாதி எங்கும் ரட்சிப்பு உண்டாவதற்காகவே இந்த யுத்தங்கள் நடக்குது தேவனே பிதாவே. தேவனே நீங்கள் செய்ய நினைத்த தலைப்படாதப்பா. இந்த மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இஸ்ரேலை தேடி மில்லிஸ் மக்கள் தேவனே உம்மை தேடி அப்பா பிதாவே அங்கு உம்மை தொழுது கொள்ள வரும் காலம் ஒன்று உண்டு இயேசு ராஜாவே. அதற்காக நன்றி அப்பா. எல்லா மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி. வார்த்தையானவரே நன்றி அப்பா பிதாவே. ஓ அக்னியை போட வந்தேன் சொன்ன தேவனே, அக்னியை போடுங்கள் ஐயா. மில்லிஸ் பாதி எங்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. பெந்தெக்கோஸ்து நாளிலே அக்னி நாவலாக இறங்கினவரே இறங்குங்களப்பா இந்த மில்லிஸ் பாதி மக்கள் மீது அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே. சுவஸ்தம் ஐயா. தேவனே அசைக்கப்படுவதாக மில்லிஸ் பாதிகள் எல்லாம் முழங்கால் யாவும் முடங்குவதாக. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தரே இயேசு கிறிஸ்து என்று சொல்லத்தக்கதாக வாய்கள் எல்லாம் தேவனே கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. நாவிலிருந்து உம்முடைய நாமம் பேசப்படுவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ நன்றி என் தேவனே. சுவசம் அமெரிக்காவை ரட்சியுங்க அப்பா பிதாவே. தேவனே புறப்படும் ஐயா அமெரிக்கா தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை புறப்படும், ஈரான் தேசத்தை புறப்படும், யுக்ரைன் தேசம் அப்பா, ரஷ்யா ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே உன்ன உணவில்லை உடுக்க இல்லை உணவில்லாம இருக்கிற மக்களுக்கு அப்பா பிதாவே. தேவனே உதவி செய்யாமல் யுத்தத்துக்காக எவ்வளவோ காசுகளை அளிக்கிறார்கள் என் தேவனே பிதாவே. தேவனே நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. விட கல்லான இருதயத்தை எடுத்து விட ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. பூமியில் உள்ள மாம்சமான யாவர் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. விசேஷமா தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆளுகை, உம்முடைய ராட்சியம், உம்முடைய சித்தம் இந்த பூமி எங்கும் வருவதாக நன்றி ராஜாவே. அப்படியா நீங்க செய்ய போர்க்க நன்றி அப்பா பிதாவே. பிசாசால் வெட்கப்பட்டு போவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி என் தேவனே. இந்த ஜெபத்தை கேட்டப்பா நீங்கள் பால் தந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று வெளிப்படுத்தல் 21:5 சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழி சொன்ன தேவனே உம்முடைய சித்தமே நிறைவேற போவதற்காக நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சுவஸ்தம் அப்பா. தேவனே அப்பா இந்த வானொலி புரோகிராம் பொறுப்படுங்கப்பா. லெஸ்லி பிரதரை பொறுப்படுங்க, மனைவி பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. வெளிப்பாடுகளை கொடுங்க, மறைபொருட்களை வெளிப்படுத்துங்க, எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. வரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்க, கனியினாலே நிரப்புங்க ஆவியானவரே. தேவனே அதே போல் ஜனசிஸ் பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க, கணவனை பொறுப்படுங்கப்பா பிதாவே. அவருடைய இருதயத்தை பார்க்கிறதவனப்பா, மனிதர் முகத்தை பார்க்கிறாளப்பா. தேவனே இந்த இருதயத்தை பார்த்து அவருடைய இருதயத்தின் வேண்டுகோளுக்கு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றும் ஐயா ஒவ்வொருவரை இதில் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவளுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. தேவனே இந்த தாயார் சொன்னது போல் 2 பஸ்ஸுக்கு இடையிலே தேவனே நீங்கள் தேவதூதரை அனுப்பியப்பா அந்த மகளை பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. தேவனே பொறுப்படுங்கள் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா பிதாவே. மரித்தேன் சதா நாட்களும் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன தேவனே நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, நோய்களை சுகப்படுத்துங்க அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும்
உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க, எடுத்து பயன்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கள் ஆவியானவர் ஒவ்வொருவரை. நன்றி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே இப்போது பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, சோஸ்திரம். எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். எங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஜெனட். நீங்கள் எல்லா இடத்திலும் இன்றைய நாட்கள்ல இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் அங்க ஒடுக்கத்திலும் வாழுகிறார்கள். கவலை கண்ணீர்களோடு வாழுகிறார்கள், நோயோடு வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் எங்கள் தேவனை. தகப்பனே, இந்த நாட்களிலே ராஜா தகப்பனே, உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதுமானது என்று சொல்லத்தக்கதாக ராஜா உம்முடைய பாதத்தை ஆண்டவரே தேடவும், கர்த்தாவே அது பாதத்திலே இருக்கவும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தாவே, உலகம் பொல்லாதது ஆண்டவரே, குறுகிய காலம் ஆண்டவரே, தேவனுடைய வருகை ஆண்டவரே என்று சொல்லி பலவிதமான காரியங்கள், பஞ்சம், பசி, பட்டினி ஆண்டவரே அப்பா, எத்தனையோ விதங்களிலே கர்த்தாவே போராட்டங்கள் அதிகரிக்கிறபடினாலே ராஜா உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதுமானது. நீர் எல்லாவற்றிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா வேளைகளிலும் எங்கள் தேவன் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தை நீர் தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உலகம், மக்கள் ஆண்டவரே, கண்டங்கள், நாடுகள் ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பங்கள், தேசங்கள், வீடுகள் கர்த்தாவே எல்லாமே ராஜா இன்றைய நாட்களிலே இடுக்கத்திலும் ஆண்டவரே நுகத்தடியிலும் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ராஜா கர்த்தாவே போய்கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே, எத்தனையோ விதமான விக்னங்கள் கர்த்தாவே அதிகரிக்கிறது ராஜா. இடுக்கங்கள், நுகத்தடிகள் ஆண்டவரே, நெருக்கங்கள், கட்டுகள் அப்பா இயேசுவே, பலவிதமான காரியங்கள் ஆண்டவரே, நிறைந்த உலகமும் நிறைந்த நாடுகளும் நிறைந்த குடும்பங்களும் நிறைந்த ஆத்துமாக்களுமாய் ஆண்டவரே தவிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை போதுமானது என்று சொல்லத்தக்கவர் ஒரு கொஞ்ச பேராக இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, அந்த அவர்களுக்கு ஊடாக நீர் செய்து வருகிற அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே கர்த்தாவே இன்றைக்கும் விசுவாசிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறதற்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, ஆனந்த துதியொலி கேட்கும் என்ற ஆண்டவரே காலங்களிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட இடுக்கங்கள், விக்னங்கள் ஆண்டவரே சோதனைகள் அதிகரிக்கிறதே ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் எவ்வளவோ நுகத்தடிகள் அப்பா. தகப்பனே இயேசுவே கர்த்தாவே, பரம்பரையான காரியங்களினாலே ஆண்டவரே பொய், களவு, விபச்சாரம் ஆண்டவரே, மதுபானம், ட்ரக்ஸ் ஆண்டவரே, போதை பொருள் கர்த்தாவே, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அதிகரித்து குடும்பங்களுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே சாபத்தை ஊட்டுகிறார்கள் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, எவ்வளவு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மரணித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே, எவ்வளவு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே விபத்தினாலே கைகால்களை இழந்து தவிக்கிற காலமாக இருக்கே ராஜா. இயேசுவே, ஆனாலும் உம்மை தேடுகிறவர்களோ ஒரு சிலர் தான் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகள் இன்னுமாய் ஆண்டவரே உமக்குள்ளாக வைராக்கியமாக ஆண்டவரே பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, தாழ்மையோடு உமக்கு முன்பாக நின்று இவர்களுக்காக ஜெபிக்க தேவனே நீர் கொடுத்திருக்கிற அருமையான நேரத்திற்கு கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம்.
தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே கத்தாவே நீர் யோபுவை தெரிந்து கொண்டு, யோபு ஒரு கத்தாவே ஒரு சன்மார்க்கனும் ஒரு நீதிமானும் என்று சொன்ன பொழுது, தகப்பனே ராஜாவே சாத்தான் கேட்டானே உம்மிடத்திலே, நீர் யோபுவை சுற்றி குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லி கேள்வி கேட்ட அந்த சாத்தானை இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து, துன்பத்தில் இருந்து, விக்னத்தில் இருந்து, இட்டுக்கண்ணில் இருந்து, ஆண்டவரே நுகத்தடியில் இருந்து, நோயில் இருந்து, பிரச்சனை பிரிவினைகள் பஞ்சங்கள் பசி பட்டினிகளில் இருந்து வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் வேலியை போட்டு வழி நடத்தி ஆண்டவரே யோபுக்கு இருந்த விசுவாசத்தை இன்னும் ஆண்டவரே இவர்களுக்கு ஊற்றி கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாளும் வார்த்தை வீணாய் போவதில்லை தேவனே, சத்தியம் வீணாய் போவதில்லை அப்பா, உம்முடைய ரத்தம் வீணாய் போவதில்லை, உம்முடைய நாமம் வீணாய் போவதில்லை அப்பா. பிசாசு போடுகிற இப்படிப்பட்ட ஆண்டவரே சாபங்கள், இடுக்கண்கள், விக்னகங்கள், ஆண்டவரே நோய்கள், ஆண்டவரே குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டு வருகிறது ராஜா. தகப்பனே நீர் கத்தாவே இந்த இப்படிப்பட்ட விக்னகங்களுக்கு விலக்கி பாதுகாத்து இவர்களுடைய இருதயம் ஆண்டவர், இவர்களுடைய சிந்தனை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசு போடுகிற சகல சிந்தனைகள், வேதனைகள், நோய்கள் யாவற்றையும் ஆண்டவரே நீர் புட்டித்து எறிந்து ஆண்டவரே கத்தாவே அள்ளித்து போட வல்லவராயிருக்கிறீர். சிலுவை சுமந்து வெற்றி சிறந்த தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை ஊற்றி மக்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வெளிச்சத்தோடு ரட்சிப்போடு விடுதலையோடு வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், தேசங்கள் மேலும், பட்டணங்கள் மேலும், கிராமங்கள் மேலும், அரசாங்கங்கள் மேலும் ஆண்டவரே அப்பா இந்த யுத்த நாடுகள், யுத்தம் நடக்கிற நாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா பூசப்பட்டு தெளிக்கப்பட்டு ஊற்றப்படுவதாக இயேசப்பா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய ரத்தம், உம்முடைய நாமம் இந்த இடங்களில் வெளிப்படுவதாக இயேசப்பா. அசதியாய் விட்டுட்டு போய்விடாதபடி ஆண்டவரே அந்த நாமத்தை ஆண்டவரே கூப்பிட்டு ஆண்டவரே கர்த்தாவே வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட கர்த்தாவே கட்டுகளிலே அநேக குடும்பங்கள், அநேக தனி நபர்கள் ஆண்டவரே அப்பா, நாடுகள், தேசங்கள் இன்றுக்கும் ஆண்டவரே விக்கிரகத்தினால் மூடிக்கொள்ளப்பட்டிருக்கிறது ராஜா, அசுத்தத்தினால் மூட கொள்ளப்பட்டிருக்கிறது இருக்கிறதப்பா. ஆண்டவரே மது போதையினால் மூட கொள்ளப்பட்டிருக்கிறதப்பா. இவர்களுக்கு நீர் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி சோஸ்தரித்து துதிக்கிறோம் இயேசுவே. இயேசுவே உம்முடைய கர்த்தாவே மேலான நாமம் இவர்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக ராஜா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. கோணலானவைகளை கரடு முரடானவைகளை நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் வைக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. அன்றைக்கு ஆண்டவரே எவ்வளவோ கர்த்தாவே எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபு உம்மை மறுதலிக்காமல் இருந்தபடியினால் ஆண்டவரே இரட்டத்தனையாக ஆண்டவரே பெற்றுக்கொண்டு பிசாசை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். பிசாசை ஜெயித்து இயேசுவை ஆண்டவரே உயர்த்தினதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே ஏசப்பா யாரை விளங்கலாம், யாரை ஆண்டவரை பிடிக்கலாம், யாரை கட்டி வைக்கலாம், யாரை இடுக்கணுக்குள்ளே கொண்டு வரலாம் என்று பிசாசு சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. பூமி எங்கும் சுற்றி திரிகிறான் அப்பா. தகப்பனே இந்த வேளையிலே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இடுக்கண்களினால், வறுமையினால் ஆண்டவரே, பிரிவினைகளினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் அலைகிறது ராஜா. ஆண்டவரே அப்பா ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள் அப்பா. தேவனே நோய் ஒரு பக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு பக்கம், மதுபானம் ஒரு பக்கம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே போதை பொருள்கள் விற்கிறவர்கள் ஒரு பக்கம், அதை வேண்டி பாவிக்கிறவர்கள் ஒரு பக்கம். தேவனே இப்படிப்பட்ட கட்டுகளிலே பிசாசு ஆண்டவரே அப்பா இவர்களை ஆண்டவரே அப்பா வலை வீசி ஆண்டவரே சிந்தனையிலும் நினைவிலும் இவர்கள் ஒரு கர்த்தாவே ஒரு சாதாரணமான ஆண்டவரே நிரந்தரமான தங்களுடைய சொந்த காலிலே நிற்க முடியாதபடி, சொந்த எண்ணங்களை எடுக்க முடியாதபடி ஆண்டவரே அப்பா இவர்களை கட்டி வைத்திருக்கிற நயவஞ்சன ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
நீர் யெகோவா நிசியாக வந்தவரப்பா. ஆண்டவரே, நீர் வெற்றி கொடி பிடிக்கிற தெய்வம் அப்பா. இம்மானுவேலராக வந்தவரப்பா. இயேசுவே தாவீதின் குமாரனாக வந்தவரப்பா. ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க வந்தவரப்பா. வெளிச்சத்தை காண வைக்கிற தெய்வம் அப்பா. இயேசுவே, அன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே சீசர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினது போல ராஜா, இந்த பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எங்கும் பரவ வேண்டும், உம்முடைய சுவிசேஷம் எங்கும் பரவ வேண்டும். சிறைச்சாலையிலே இப்படிப்பட்ட கட்டுகளிலே ஆண்டவரே வாடி வதங்கி ஆண்டவரே அங்கும் ஆண்டவரே பிரச்சனைகளை துன்பங்களை அனுபவிக்கிற இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நோயினாலே ஆஸ்பத்திரிகளிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தேவனே, வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள், வயோதிபர்கள், சகோதர சகோதரிகள், இளம் பிள்ளைகள் கூட, குடும்பஸ்தர்கள் கூட ஆண்டவரே வியாதியினாலே கர்த்தாவே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா. அன்றைக்கு இந்த ரதியக்கா சொன்ன அந்த சுதர்சனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவருக்கு 4 பிள்ளைகள் அப்பா. தகப்பனே, ஆனாலும் ஆண்டவரே இம்மட்டுமா அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் வந்து அந்த குடும்பம் இயேசு என்று ரட்சிப்பை காண உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாய் தகப்பன், மாமா மாமி, மனைவி, கர்த்தாவே எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த சுதர்சனுடைய நோயை குணமாக்குகிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இருந்தாலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. உம்முடைய தழும்பு ஆண்டவரே கர்த்தாவே பிணியாளியையும் ஆண்டவரே கர்த்தாவே சகல கட்டுகளையும் விக்னங்களையும் நுகத்தடிகளையும் முறிக்குமே ராஜா. அந்த ஆண்டவரே தழும்புக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி கூறுகிறோம். அந்த தழும்புகளாலே, இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லத்தக்கதாக தேவனே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிற நோயாளிகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே குழந்தை கிடைக்க போற ஆண்டவரே தாய்மார்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் இயேசு ஒருவரே எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே சுற்றி திரிகிற இந்த சாத்தான் பிடியில் இருந்து பிள்ளைகள் விடுதலை அடைய, சுகம் அடைய ஆண்டவரே, சுகம் பெற, ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு சமாதானம் சந்தோஷம் பெற ஆண்டவரே நீர் கர்த்தாவே கொடுக்கிற போதுமான தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவே 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 இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே நிரப்பி வழி நடத்துங்க. பரிசுத்தரே, பரிசுத்த தேவனே நீர் நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. நோயாளிகள் குடும்பங்கள் கர்த்தாவே, கிராமங்கள் பட்டணங்கள் வெளிச்சத்தை காண எல்லை எங்கும் ஆண்டவரே தேவ தூதர்கள் சேனைகளாக உலாவி ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட பிள்ளைகளில் ஆண்டவரே சிக்கி நிற்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆண்டவரே சுகம், ஆரோக்கியம், பலன் வர பண்ணி ஆண்டவரே அப்பா ஆவி ஆத்துமா சரீரத்திலே எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம், ஊனம், மச்சம் என்று ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் கர்த்தாவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளிலும் தேவ ஆவியானவர் ஊடுருவி சென்று ரத்தத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊற்றுங்க, ஆண்டவரே ஊற்றுங்க, ஆண்டவரே சிந்தனையிலே ஊற்றுங்க, இருதயத்திலே ஊற்றுங்கப்பா. நாங்கள் எங்கே நிக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று ஆண்டவரே அப்பா இருக்கத்தாவே இரு கைக்கும் தெரியாதபடி நிக்கிற ஆண்டவரே, வித்தியாசம் தெரியாதபடி இருக்கிற இந்த இருட்டு வாழ்க்கையை வெளிச்சமாக, விடுதலையாக, ரட்சிப்பின் பிள்ளைகளாக நிலை நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அன்றைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்த பொழுது ராஜா நீர் கலிலேயா, சமாரியா ஆண்டவரே அப்பா எங்கும் சுற்றி திரிந்து ஆண்டவரே எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்ததென்று நாங்கள் உம்முடைய வேதத்திலே பார்க்கிறோம். அதுவும் எழுதக்கூடாதபடி இன்னும் நிறைவாக இருக்கென்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை பெற உம்முடைய கரம் ஒன்றே போதுமானது. உம்முடைய கண்களிலே இருந்து வருகிற அந்த தயவு போதுமானது. உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த நாமத்திலே விடுதலை உண்டென்று பார்க்கிறோம். உம்முடைய ரத்தத்தை கர்த்தாவே தெளித்து பூசும் பொழுது ஆண்டவரே சங்காரம் கடந்து போகும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேவனே இவ்வளவும் ஆண்டவரே இந்த பூமியில இருக்கு ராஜா. குடும்பங்களுக்குள்ளே உண்டு ஆண்டவரே, கிராமத்துக்குள்ளே நாடுகளிலே உண்டு ராஜா. ஆண்டவரே தேவன் தாமே ஒவ்வொரு கர்த்தாவே நாடுகளுக்கும் ராஜாக்கள் கர்த்தாவே கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே
ஒரு பரிகாரியாகிய கர்த்தராக விடுதலையின் வெளிச்சமாக ஊடுருவி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நீ செய்ய போறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விடுதலையின் ராஜாவுக்கு நன்றி இயேசுவே அப்பா. இயேசுவே நீர் பெரியவர் அப்பா. உம்முடைய பாதத்திலே எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில செய்யப்படுகிறதான கேட்கப்படுகிறதான ஆண்டவரே விண்ணப்பங்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திர பலிகள் யாவையும் உம்முடைய நாமம் மைமைக்கென்றே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபித்து நிற்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமேன், ஆமேன். உங்களை வழி நடத்துவார். ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே அங்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, உமக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கர்த்தாவே அப்பா உங்க சித்தம் கர்த்தாவை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே உடைய சித்தங்கள் நிறைவேறத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புகளாய் வர தேவன் உதவி செய்ய ஒவ்வொருவரோடும் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. அப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நல்லவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி அப்பா நன்றி நன்றி ராஜாவே. அப்பா தேசங்களிலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களிலே கர்த்தாவே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய அதுக்குரிய வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக சுவிசேஷர்களை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடிக்கு இருக்கிறது கர்த்தாவே. அந்த கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாய் அநேகரை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி கர்த்தாவே. அப்பா தடைகளை நீக்குகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. அப்பா சங்கமம் வானொலி கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்ய அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதியே. கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரீன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துங்க. நான் ஜெபங்களோடு அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற தேவன், தொடக்கத்தில் முடிவரை ஆவியானவர் உம்முடைய
பிள்ளைகளை கொண்டு நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வர முடியாமல் நிற்கிற பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்டு வேதனையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களோடு நீங்க கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, நீ பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக